ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. ஒரு டோல் சவுண்டு மாதிரி வரும், பஞ்சாபி டோல் சவுண்ட் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து போட்டு எடிட் பண்ணி இப்போ இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய ரீல்ஸ் எடிட் பண்ணுற வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் இருக்குது. நான் விஎன் ஆப்பில் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஃபோட்டோஸு நான் ஏற்கனவே பண்ணி சிம்பிளாக நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேக் போய்ட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு யாராக புரியும். ஸோ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோங்களா. நான் ஒரு பாப்பா ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செகண்ட் வரைக்கும் ஓடும் அப்படின்றது காட்டுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தந்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த 3 செகண்ட் ஃபோட்டோ இருக்குல்ல, இதை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து அப்படி டச் பண்ணி அதை கம்மி பண்ணிட்டே வரணும். இதோட டைமிங் நான் சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கம்மி பண்ண அது மேலே இருக்க டைமிங் பார்க்காத கீழே. இப்போ நான் என்ன பண்ணேன், 0.18 அந்த டைமிங்கில் வந்து எனக்கு வேணும் அந்த ஃபோட்டோ. அதை வந்து நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். 0.18 செகண்டில் எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வேணும்னு நான் வந்து செட் பண்ணுறேன். அப்போ தான் மியூசிக் ஏற்ற மாதிரி கரெக்டாக வரும் இந்த ஃபோட்டோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.18 செகண்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோட்டோஸ் நான் டூப்ளிகேட் பண்ண போகிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 13 ஃபோட்டோ நான் டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கொடுக்குறேன். அப்படியே கிளிக் பண்ணி டூப்ளிகேட். ஸோ 3 நான் மொத்தம் 13 பண்ணுறேன். 3 4 அப்படின்னு ஃபோட்டோஸ் நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, செகண்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, செகண்ட் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், செகண்ட் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த செகண்ட் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனில் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து மிரர் பண்ணணும். மிரர்னால் உங்களுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல மிரர், செகண்ட் ஃபோட்டோ மிரர், தேர்ட் அப்படியே விட்டுருங்க, ஃபோர்த்து ஃபோட்டோ மிரர், இதை விட்டுருங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ மிரர், ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ மிரர், ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ மிரர். ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 8 ஃபோட்டோ ஆட் பண்ணோம். அதுக்கு டைமிங் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கடைசி ஃபோட்டோவை டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். ஸோ கடைசி டூப்ளிகேட் கொடுத்தோடனே இந்த டூப்ளிகேட் கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 14வது ஃபோட்டோ இருக்கும். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 0.24 செகண்டில் இருக்கணும். ஸோ 0.18 இருக்குல்ல, கொஞ்சம் எழுங்க, 0.24 வந்துச்சு. இப்போ இதை டூப்ளிகேட் கொடுங்க. இப்போ இதை டூப்ளிகேட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, அடுத்த ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 0.66 செகண்ட் வைங்க. இதை வந்து 0.24 வச்சுட்றேன். ஓகே, இதை டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். இப்போது டூப்ளிகேட் கொடுத்தோடனே அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 0.66 செகண்ட் இருக்கணும். 0.66 ஓகேங்களா. ஸோ வந்து 66. அப்புறம் திருப்பியும் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி டூப்ளிகேட் போயிட்டு அடுத்த ஃபோட்டோ 0.46 செகண்டு. ஸோ இது வந்து 0.46 செகண்டில் வச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் என்னென்னா, அப்போ தான் கரெக்டாக மியூசிக் வந்து சிங்க் ஆகும். அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 0.62 செகண்ட், இது 62. அடுத்தது இன்னும் 3 ஃபோட்டோ தான். கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ 0.67 செகண்டு. ஓகே, 0.67 செகண்டு. அடுத்தது பண்ணிட்டிங்கன்னா 76 செகண்ட் ஒரு ஃபோட்டோ. இது வந்து 76, 0.76 இந்த ஃபோட்டோ. ஓகே, கடைசி ஃபோட்டோ கரெக்டாக ஒரு 46 செகண்டில் இது வைக்கணும். அவ்வளோதான், 46 செகண்ட் வச்சாச்சு. ஸோ திருப்பி நான் ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாறி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸ் இப்படி வரும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தாச்சு. சில பேர் வந்து இதை ஃபில்டர் கொடுத்து பிளாக் அண்ட் ஒயிட் கூட மாற்றுவாங்க. ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் ரெண்டாவது ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துட்டே வரலாம். ஓகே, இந்த இது முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூம் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, ஜூம் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இல்லை எது வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் ஜூம் அவுட் கொடுத்துட்றேன். எஃபெக்ட்ஸில் வந்து நான் பிளாக் கொடுத்துட்றேன். கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி பிளிங்காக வர மாதிரி இருக்கும். ஸோ அது பிளாக் கொடுத்துட்றேன். செகண்ட் அடுத்த ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் டவுன் அந்த எஃபெக்ட் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோவுக்கும் நம்ம வந்து கிளிட்டர் டவுனே கொடுக்கலாம். கிளிட்டர் டவுன். ஓகே, ஸோ அவ்வளோதான். எல்லா ஃபோட்டோவும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நீங்கள் கடைசியாக ஒரு பாட்டு இருக்கும். என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ போய்ட்டு திருப்பியும் அதே ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 2 இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபோட்டோ வந்து தலைகீழாக வைக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃபில் ஆகிடும். ஃபில் கொடுத்தாச்சு. ஃபில் கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா தலைகீழ ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவை ஒரு அளவுக்கு சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த 13 ஃபோட்டோ ஃபஸ்ட் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 13 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க.
ஃபோட்டோவில் சின்னதாக இருந்தால் போதும். 13 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நடுவில் எங்கன்னா ஒரு வச்சுருங்க, இன்னொரு டூப்ளேட் கொடுத்துருங்க, இன்னொரு ஃபோட்டோ தூக்கி கொஞ்சம் தூரத்தில் எங்கன்னா வச்சுருங்க. ஸோ அது என்ன எதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணுறோன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் தலைகீழாக வரும் ஒரு இடத்துல. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபில்டருக்காக இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைகீழாக மாறும். ஸோ அதுக்காக தான், புரியுதுங்களா? இதுக்காக தான். ஸோ 2 ஃபோட்டோ நம்ம அது மாதிரி வச்சுருக்கோம். முடிச்சிட்டோன்னே அவ்வளோதான், மியூசிக் ஆட் பண்ணோம். ஸோ இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணால் எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு மியூசிக் போங்க. மியூசிக் பண்ணுவோன்னே இடத்துல ப்ளஸ் இருக்கும்ல, ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டாகிராமில் என்னோடய வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன். டவுன்லோட் பண்ண உடனே என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோன்னு வரும். ஸோ வீடியோ வந்தோடனே எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்குது. நான் வந்து அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அந்த வீடியோ இருக்குது, நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அந்த வீடியோவோட சாங் மட்டும் கேட்கும். நான் வந்து ஜஸ்ட் பியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ ஓகே கொடுத்தேன்னா அந்த அந்த வீடியோவில் இருக்க பாட்டு எனக்கு வந்துடும், உள்ளே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் நான் சூஸ் கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்துடும், நான் டிக் மட்டும் போட்டுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை டெலிகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் இருக்க வீடியோ, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு மொபைலில். அதுக்கப்புறம் எல்லா ப்ராஜெக்ட்டும் முடிச்சுட்டு கடைசியில் மியூசிக் ஆப்ஷன் போய்ட்டு நம்ம வந்து மியூசிக் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்த உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் லிங்க்னு இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். கிளிக் பண்ணோடனே உங்கள்கிட்ட அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ கிளிக் பண்ணோடனே அதோட மியூசிக் மட்டும் உள்ளே வந்துடும். அவ்வளோதான், முடிச்சுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதனா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வேறு எதனா இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோ போடும். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. பை பாய். One video and 7 photos. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 1 வீடியோ 7 ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி இப்போ ஏற்கனவே பார்த்துருப்பேன் ஒரு கிளிப்பை. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணி விட்ருங்க. கீழே வந்து சூப்பர் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு அந்த வீடியோ ரீச் ஆகும். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் அந்த ட்ரெண்டிங்கான வீடியோ பார்த்தாச்சு. இப்போ எப்படி எடிட் பண்ண போகிறோன்னா, எல்லோரும் VN ஆப் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. VN அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ VN கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு